இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூலை 23 வந்து நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் டே. நேஷ்னல் ப்ராட்காஸ்டிங் டேனா தேசிய ஒலிபரப்பு தினம். அதாவது இது 1927லேருந்து இந்த டே கொண்டாடப்படுகிறது. அடுத்தது தமிழ்நாடு வனத்துறை வந்து நாகம் செயலின்னு ஒரு ஆப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா வீடுகளில் வந்து பாம்பு ஏதாவது வந்துட்டால் அதை வந்து பிடிப்பதற்காக அந்த ஆப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுவரை 142 பாம்பினங்கள் உள்ளன. அப்புறம் தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் இந்திய அளவில் வந்து 2வது இடத்துல இருக்குது. அதாவது தனிநபர் வருவாய் எவ்வளவுன்னா 1,96,309 ரூபாய். அடுத்த நியூஸ், இந்திய இராணுவத்திடம் 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வந்து போயிங் நிறுவனம் வந்து ஒப்படைச்சிருக்கு. இது வந்து 2020 தொடங்கப்பட்ட திட்டம். பட்ஜெட் வந்து 4,168 கோடி. இதுவரை 6 ஹெலிகாப்டர்களை தந்திருக்காங்க. அப்புறம் அமெரிக்கா வந்து யுனெஸ்கோவிலேருந்து வெளியேறுகிறது. இதுக்கு முன்னாடி அது வெளியேறியிருக்கு. அதாவது 2017 விலகி இருக்குது, 2023 இணைஞ்சிருக்கு. அந்த யுனெஸ்கோ தொடங்கினது எப்போன்னா 1945 நவம்பர் 16 பாரிஸில் இந்த யுனெஸ்கோ அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. இதுக்கு இப்போதைய பொது இயக்குனர் வந்து ஆட்ரே அஸ்லே. அப்புறம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இது என்ன? இந்த யோஜனா என்னன்னா காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் 100 கடலோர மீனவ கிராமங்களை வந்து மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்தான் மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இது வந்து தற்போது தமிழ்நாட்டில் 16 கிராமங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க.